ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார். ஒரு பிளேட் இட்லி வாங்கினா இட்லியே சாம்பாரில் மிதக்கிற அளவுக்கு நல்லா தாராளமாக சாம்பாரை ஊற்றி தருவாங்க. அதை அப்படியே கொஞ்ச நேரம் ஊற விட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. இன்றைக்கி அதே டேஸ்ட்டில் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல ஒரு குக்கரில் 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் விட்டு குழவா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிம்பிளாக ஒரு பவுடர் அரைச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாக, 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய், 15 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பழுத்த தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மசாலாவும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஆல்ரெடி நம்ம அரைச்ச பவுடர், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.